FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சாமி நினைச்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சே. குருமூர்த்தி ஒரு பேட்டி, அது கூட நீங்க பதில் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி குருமூர்த்தி அவர் பெரிய சத்திரியன், ஆனா இந்த விஷயத்த அவர் தப்ப சொல்றாரு அப்படின்னு நீங்க போல்டா சொல்லியிருந்தீங்க. அவர் பாஜக அண்ணாமலையின் வேகம் சரியில்லை அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? குருமூர்த்தி இப்ப அதே குருமூர்த்தி தான் அண்ணாமலை பதவி வேலைக்கு அன்னைக்கு டெல்லியில பெரிய பதவி கிடைக்க அண்ணாமலைக்கு இருந்தாரு. ஆனா இப்ப அண்ணாமலையின் வேகம் பாஜக ஒத்து வரல அப்படின்றாரு. டெல்லி கிளைமேட்டுக்கு தக்கன பேசுறாருங்கிறீங்களா? டெல்லி கிளைமேட் மாறும். அண்ணாமலை நான் சொல்லக்கூடிய ப்ரொபோசலை மோடிகிட்ட கொண்டு கொடுக்கணும். பைப்போலர் பொலிட்டிக்ஸ் தான் நமக்கு நல்லது. பைப்போலர் பொலிட்டிக்ஸை உடைக்கிறதா நமக்கு நல்லது. மல்டிபோலர் பொலிட்டிக்ஸ் தான் நமக்கு நல்லது. பைப்போலர் பொலிட்டிக்ஸ் காங்கிரஸுக்கு தான் நல்லது. பைப்போலர் பொலிட்டிக்ஸ்ல காங்கிரஸ் 10 சீட்டு எம்பி அடிச்சிடுறாங்க, காங்கிரஸ் அணி 40 எம்பி அடிச்சிடுறாங்க. இந்த நிலைமை தான் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மல்டிபோலர் பொலிட்டிக்ஸ் ஆனாதான் 98ல் வாஜ்பாய் தலைமையில ஜெயித்தது மாதிரி நாம 15க்கு மேற்பட்ட எம்பி சீட்டு நின்று, அன்னைக்கு 5 சீட்டு தான் நின்னாங்க, ஜெயில 5 தான் கொடுத்தாங்க. 15 சீட்டுக்கு மேல எம்பி சீட்டு நின்று நாம ஒரு அணி அமைச்சு நாம தமிழ் மண்ணில் ஜெயிக்க முடியும். அதற்கு மல்டிபோலர் ஆட்ட ஆக்கணும். நான் சசிகலாவை கிராக்மெண்ட் பண்ணணும்னு சொல்லும் போதும் மல்டிபோலர் ஆட்டு தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் ஆக்குறதா நமக்கு நல்லது. சசிகலா வெரி பவர்ஃபுல், ஜெயலலிதாவோட வெரி பவர்ஃபுல். தொண்டைமான்ல இருந்து, முக்குலத்தோர் கம்யூனிட்டியில இருந்து, நான் தமிழ் தேசியம் என் தம்பி சீமான்ல இருந்து, ஐயா வீரமணில இருந்து, மதசார்பற்ற சக்திகள்ல இருந்து, சமநீதி சக்திகளாட்டு ஐயா ஆர்வில இருந்து, பாலபிரஜாதி அடிபடால இருந்து, மிகப்பெரிய நெட்வொர்க்கு பத்திரிகையாளர்கள்ல பலர் இருந்து, மிகப்பெரிய நெட்வொர்க்கு எம் நடராஜனுக்கு இருக்கு. இந்தியா ஃபுல்லா இருக்குது. கன்ஷிராமியும் முலாயம் சிங்கும் சேர்த்து பாஜகவுக்கு பெரிய தோல்வியை கொடுத்தவங்க. சரியான ஆளு எம் நடராஜன். அவங்க கையில அதிகாரம் போச்சுன்னா ஜெயலலிதாவோட பெரிய பவராட்டு சசிகலா இருப்பாங்க. இன்னைக்கு கூட சசிகலா தான் சிஎம்ஆ இருந்துட்டு இருப்பாங்க என்னோட பார்வையில. அப்போ அதை நம்ம கிராக்டவுன் பண்ணணும்னா இங்க பைப்போலர் ஆகக்கூடாது, சசிகலாவை கிராக்டவுன் பண்ணுங்கிற ஒரு கருத்தை பிஎம்ஓட்ட சொன்னதுதான் அத்தனை பேரையும் மீறி இந்த கருத்து ஜெயித்தது. வரலாற்றுல ஒரு சாதாரண தாண்டிங்க நாடார் தொண்டன் எவனையும் எதிர்பார்க்காம, எந்த காலத்திலையும் எவனுக்காகவும் எதற்காகவும் தன்னோட சுயத்தை விட்டு கொடுக்காம நிமிர்ந்து நின்று தன் கருத்தை சொல்லக்கூடியவன் வெற்றி பெற்ற இடம், சாதித்த இடம். இந்த மாதிரி இன்னொரு சாதனையை செய்யணும்னு நான் முயற்சி பண்றேன். அதுல there are so many ifs and buts. முதல்ல யாரை வச்சு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த நபரே ஆன்டி பிஜேபி தான் பண்ணிட்டு இருக்கிறார். சீமான வச்சுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரே ஆன்டி பிஜேபி தான் பண்ணிட்டு இருக்கிறார். பட் அண்ணாமலை ஒரு ப்ரொபோசலை மோடிகிட்ட கொடுத்து நாம சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், நிதிஷ்குமாரி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், நாம ஒரு 100 சீட்டு நிற்போம், சீமான ஒரு 134 சீட்டு நிக்கட்டு, மாற்றம்ங்கிறதுக்குள்ள ஓட்டு ஒரு 25-30% ஓட்டு வரும், ஸ்டாலினுக்கே தனியாட்சி வரும், வந்துட்டு போட்டு அதை பற்றி நாம கவலைப்படாண்டாம். அதற்கு பிறகு 29ல் வாஜ்பாய் தலைமையில எல்லாரும் சேர்ந்தது மாதிரி நம்ம தலைமையில எல்லாரும் வருவாங்க. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம மற்றவங்க களத்தில் நிற்க முடியாது. நாம 98ல் அடிச்சது மாதிரி 25 தொகுதிக்கு மேல அடிச்சிடலாம். நான் பிராக்டிக்கலா தான் சொல்றேன். ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் திமுக காங்கிரஸ் 15 கீழே போக மாட்டாங்க, 15 சீட்டுக்கு மேல போக மாட்டாங்க. ஒட்டு வந்தாலும் கூட அவங்கள நான் மதிக்கிறேன், அந்த ஓட்டர்ஸை. நான் பிராக்டிக்கலா தான் பொசிஷனை சொல்றேன். அதுதான் நமக்கு நல்லது. அது இல்லைன்னா எப்படி நான் சசிகலாவை அம்மையாரை வீழ்த்தணும்னு சொல்லும் போது எம் நடராஜனை பற்றி அருண்ஜேட்லி, சுரேஷ் பிரபு, ஜவடேக்கர் எல்லாத்திட்டையும் சொன்னது இதே தான். ஹீஸ் ஆன்டி பிராமின், ஆன்டி ஹிந்து, ஆன்டி நேஷனல், ஆன்டி பிஜேபி, ஆன்டி கலார். கலார்னா எங்களோட டேடி டாப்பிங் காஸ்ட், கலரக்கூடிய ஜாதி. கலார், பண்டாரி, ஜெய்ஸ்வால், அலுவாலியா, சிவகரே, ஈழவா, கவுடு, பங்கரப்பா, தென் இடிகா, இந்த காஸ்ட். இப்போ சஞ்சய் ஜெய்ஸ்வால் கொரடாவா இருக்கிறாருல, இந்த காஸ்ட் எங்க காஸ்டுக்கும் எதிரானவரு அங்கிற கருத்தை தான் எல்லா தரப்புலையும் நான் சொல்லி அந்த இடத்துக்குள்ள சொல்லும் போது இவங்க ராகுலுக்கு ஆளு, இந்திரா காந்தி குடும்ப ஆளு. 69ல் காமராஜ் கேண்டிடேட்ட இந்திரா காந்தி தோக்கெடுத்துல இருந்தே இந்திரா காந்தி அன்னைன்னு அந்த குடும்பத்தை கொண்டாடக்கூடிய ஆட்கள். அதே சமயத்துல வாண்டையாரு, சிவாஜி கணேசன் போன்ற பலரும் ப்ரோ காமராஜ் ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. பட் இவங்க ப்ரோ இந்திரா காந்தி ஆளு. இங்க காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும், 50% மேல காங்கிரஸ் ஓட்டு எடுக்கிற எண்ண ஓட்டம் கொண்டவங்க. இவங்க கையில அதிமுக போச்சுன்னா, ஆனா நிறைய பேர் ஆன்டி ஸ்டாலின்ல மோடியை பற்றி கவலை இல்லாத ஆன்டி ஸ்டாலின்
ஒரு கூட்டம் அது முட்டிக்கிட்டு தான் இருந்தது. அத்தனை கூட்டத்தையும் அடிச்சு தூக்கி தான் நாங்க அந்த இடத்துல ஜெயித்தோம். அந்த கூட்டம் யாருன்னா வேண்டாம், எல்லா சகோதரர்கள் தான், நண்பர்கள் தான், யாரையும் குறை சொல்ல வேண்டாம், அவங்க கருத்து அது. அப்ப அந்த இதுல காங்கிரஸுக்கு போத் டிஎம்கே ஆப்ஷன் அண்ட் ஏடிஎம்கே ஆப்ஷன் இருக்கும், பிஜேபிக்கு ஆப்ஷனே இருக்காது பார்லிமெண்ட்லன்னு சொன்னேன். அதுதான் சுரேஷ் பிரபு அதை வந்து நீங்க பிஎம்ஓ கொடுத்துட்டாரான்னு கேட்டாப்புல அருண்ஜேட்லி ஐ டேக் கேர்ன்னு சொன்னாப்புல. ஸோ அந்த இடம் தான் நான் அருண்ஜேட்லியும் சுரேஷ் பிரபுவையும் நம்பி தான் இந்த ஜெயிப்புங்கிறத மற்ற சுப்பிரமணிய சாமி, குருமூர்த்தி இவங்க கருத்தையே மீறி நான் கடைசி வரை நின்னேன். அதுல அருண்ஜேட்லியோட கருத்தெல்லாம் ரொம்ப ஷார்ப் பிரெயின், எட்ஜ்டு பிரெயின் உள்ள ஒரு அருண்ஜேட்லி. அப்படியே நம்ம சொன்னதை கிராஸ் பண்ணிக்கிட்டாரு, எக்ஸ்ட்ராடினரி பிரெயின் கொண்டவர் அருண்ஜேட்லி. அருண்ஜேட்லி நான் பேசிட்டு இருக்கும்போது தம்பித்துறை வந்தார். அப்ப தம்பித்துறை நான் பேசி முடிக்கவும் தம்பித்துறை வந்தார். அப்பவும் என் பேச்சு அவர் எக்ஸஸ்ன்னு சொல்லிட்டார். உடனே தம்பித்துறைட்ட கேட்டார், டெப்டி ஸ்பீக்கர் ஆனா எப்ப வேணாலும் வாங்க, சசிகலானா வராதிங்கன்னு சொன்னார். ஸோ இதே புள்ளிக்குள்ளதான் இன்னைக்கும் நான் நிற்கிறேன். பைப்போலரை உடைச்சாதான் மோடிக்கு இங்க நன்மை, மல்டிபோலர் வர்றதுதான் மோடிக்கு நன்மை. எடப்பாடி எம்பவர் பண்ணுனா அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அது பால் வாக்குறது மாதிரி. அது கண்டிப்பா அவரு தோத்த பிறகு 29ல காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபர் கொடுப்பாரு. மோடி கிட்ட தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதை அண்ணாமலை பக்காவா எடுத்து எடப்பாடி நமக்கு சிஎம் கேண்டிடேட் வேண்டாம், பைப்போலர் பொலிட்டிக்ஸ் தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை, பாஜகவுக்கு காங்கிரஸ் தான் நல்லது, மல்டிபோலர் ஆகணும், பைப்போலரை உடைக்கணும், நம்ம சீமானை கன்வின்ஸ் பண்றதுக்கு உங்க லாயலிஸ்ட் ஆர்டியால முடியும், அவர் கன்வின்ஸ் பண்ணி தந்துருவாரு, இதற்கான ஒரு ஆஃபரை சீமானு கொடுப்போம்னு மோடி கிட்ட இருந்து அந்த ஆஃபரை வாங்கிட்டாருன்னா அண்ணாமலை தான் ஹீரோ, சீமான் தான் சிஎம் கேண்டிடேட். நிர்மலா சீதாராமன் அண்ட் குருமூர்த்தி ஹேவ் டு ஃபாலோ அண்ணாமலைஸ் ஸ்டாண்ட். நிர்மலா சீதாராமன், குருமூர்த்தி ஹேஸ் டு ஃபாலோ அண்ணாமலை ஸ்டாண்ட். ஏன்னா அது மோடி கிட்ட இருந்து அது வந்தா இவங்க ஃபாலோ பண்ணி தான் தீரணும். 2021 நடந்த சம்பவம் மாதிரி. சோ நான் என் முயற்சியை பண்றேன். எனக்கு தெரியுது ஹர்டல் இருக்குன்னு தெரியுது. குறிப்பா யாரை சம்மதிக்க வைக்கணுமோ அவரே 4 வரையும் அடிச்சு விஜய்க்கும் தனக்குள்ள டிஃபரன்ஸை காட்டுறதுக்கு, விஜயோட நான் பெரிய ஹீரோ, விஜய் சினிமால தான் ஹீரோங்கிறதுக்காக என்னால பிஜேபி அடிக்க முடியும், காங்கிரஸையும் அடிக்க முடியும்னு தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்கிறாரு. பட் ஆஃபர் பிஎம் கையில இருந்து வந்ததுன்னா அண்ணாமலை அந்த இடத்துல ஹீரோ ஆயிடுவாரு. அண்ணாமலைக்கு கை வாங்கிறோம் இவர் நிர்மலாவும் குருமூர்த்தியும். அண்ணாமலைக்கு ஸ்டாண்டு தான் கரெக்ட்னு பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. திஸ் இஸ் பிஜேபி. பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஐ cannot do and undo things, but I will attempt போல்டா வெளிப்படையா சொல்லி அட்டெம்ப்ட் பண்ணுவேன். அதனாலதான் நான் மிகவும் மதிக்கக்கூடிய சத்திரியன் குருமூர்த்தியை கூட அண்ணாமலை விஷயத்துல அவர் சொல்றது அப்சைடு, பொய், எகென்ஸ்ட் டேட்டா, தப்பா சொல்றாரு குருமூர்த்தின்னு ஓங்கி அடிச்சு குருமூர்த்தியை எதிராக அந்த கருத்தை நான் பதிவு பண்ணேன். குருமூர்த்தி கருத்துக்கு எதிராக பதிவு பண்ணேன். குருமூர்த்தி எனக்கு என்றைக்கும் நிரந்தர மதிப்புக்குரியவர், சின்ன வயசுல இருந்து மதிக்குரியவர், எமர்ஜென்சி எடுத்தவர், போபால் ராஜீவ் காந்தியை வெளிக்கொண்டு வந்தவர், மோடியை பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணவர். பட் இந்த கருத்துல டூத் அண்ட் நைல் குருமூர்த்தி சொல்றது தவறுன்னு குருமூர்த்திய விரல் சுண்டி தப்பா சொல்றீங்க சார், மனச்சாட்சிக்கு விரோதமா சொல்றீங்க சார்ன்னு சொல்றேன். சரி சார், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு எடுத்துக்கிட்டாரு சார். இணைஞ்ச சார். நன்றி வம்சி.